ஆனால் நிதியமைச்சர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள், நாங்கள் அது போன்ற கடிதம் எழுதவே இல்லை. நாங்கள் நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்துங்கன்னு எங்கேயுமே சொல்லலை. மத்திய அரசு சொல்லியிருப்பது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்எஸ்பிக்கு மேலே, குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேலே மாநில அரசு ஊக்கத்தொகை கொடுப்பதற்கு முழுமையாக உரிமை இருக்குது. இந்தியாவில் எந்த மாநில அரசு என்ன வேணாலும் ஊக்கத்தொகை கொடுக்கலாம், நாங்கள் தடுக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் சொல்லியிருப்பது கிராப் டைவர்சிஃபிகேஷன், அதாவது நமக்கு ஆயில் சீடு, பருப்பு வகைகள், பல்சஸ், அது போன்ற நிறைய கிராப்ஸ் வேணும், அதற்கும் ஊக்கத்தொகை கொடுத்து டைவர்சிஃபை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நெல்லுக்கு ஊக்கத்தொகை நிறுத்துங்கள் என்று எங்கேயும் சொல்லவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலையில் இல்லை நீங்கள் சொன்னீங்க கடிதத்தை நீங்கள் வெளியிடுறீங்களா நாங்கள் வெளியிடுறீங்களா, கடிதத்தை வெளியிடுங்க. மத்திய அரசு நிதியமைச்சர் அவர்களே நாங்கள் ஊக்கத்தொகையை நிறுத்துங்கள்னு எங்கேயுமே சொல்லலை. அது ஜனவரி மாதம் எழுதப்பட்ட லெட்டர், ஜனவரி மாதம் எழுதின லெட்டர். முதலமைச்சர் இதுக்கு ஏப்ரலில் தூக்கிட்டு வர்றாரு. ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் போய் ஏப்ரலில் எலெக்ஷன் நேரத்தில் இல்லாத ஒரு லெட்டர் தூக்கிட்டு வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கின்றார். ஜனவரி மாதம் லெட்டர் வரலாம், ஏன் ஜனவரியில் முதலமைச்சர் இதை பற்றி பேசல, பிப்ரவரி ஏன் பேசல? ஆனால் நிதியமைச்சர் சொன்னதை நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக வழிமொழிகின்றேன். எங்கேயும் கூட ஊக்கத்தொகையை நிறுத்துங்கள் என்று மத்திய அரசு சொல்லவில்லை என்று மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி சொல்லிவிட்டார். அதோடு இந்த சர்ச்சை முடிந்தது. தேவையில்லாமல் முதலமைச்சர் அரசியல் பண்ணாம அவர் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தணும். அதெல்லாம் மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசுவாங்கன்னா, ரைட் நவ் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா இடத்திலும் கூட ஆக்கப்பூர்வமாக பணி செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்திலும் கூட மக்கள் திமுக வேண்டாம் என்று எங்கேயும் வாக்கு சிந்தாம செதறாம இருக்கணும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையா இருக்கு. நமக்கு திமுகவுக்கு எதிரான வாக்கும் நமக்கு வேண்டும், நமக்கான வாக்கும் நமக்கு வேண்டும். இரண்டும் 2026 ஒன்றாக சேரும் பொழுது ஒரு பெரிய இமாலய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அண்ணா அந்த யாருன்னா பரந்தாமன் அவராண்ணா, அண்ணா நிதியமைச்சர் கணவருக்கு என்னென்ன வேலை? அவருக்கு பர்கலா பிரபாகர் அவருக்கு இதான் வேலை. எந்தெந்த ஊரில் எலெக்ஷன் நடக்குதோ ஒரு பெட்டி தூக்கிட்டு போயிடுவார். அங்கே போய் உட்காந்து நிதியமைச்சர் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இதையே தான் பேசிட்டு இருப்பார். அவர் பேசக்கூடிய என்ன ஆதாரம் இருக்குது? இந்த குரூப்பு தான் உட்காந்து ஏதோ ஆந்திராவில் தெலுங்கானாவில் எலெக்ஷன் நடந்த பொழுது தேர்தல் ஆணையம் மிட் நைட் 2 மணிக்கு பதிவான ஓட்டை எலக்ட்ரானிக் முறையில் மாற்றினாங்கன்னு கட்டுக்கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குரூப்புங்கண்ணா அது. இன்னைக்கு அவங்க ஏதோ ஜீரோ பிஜேபின்னு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு அடிப்படையில் இவங்கெல்லாம் யார்? இந்த பரந்தாமன் அவர்களோ இந்த பர்கலா பிரபாகர் அவர்களோ அடிப்படையில் யார்? இவங்கெல்லாம் வேலை இல்லாதவங்க. அதிலும் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலிகளாக மாறி இருக்கின்றார்கள். அவங்க போடக்கூடிய ரெண்டு எலும்பு துண்டை தூக்கி போடுறாங்கக்கா, அதை கவிக்கிட்டு வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் பிரஸ் மீட் வச்சு உங்கள் டைமையும் பொதுமக்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். 14 லட்சம் கோடிக்கு மேல். அது மாநில அரசு இல்லைன்னு சொல்லுங்க. மத்திய அரசுடைய திட்டங்கள் எவ்வளவு வந்திருக்கு, அதை நம்முடைய ஸ்டாலின் ஐயா இல்லைன்னு சொல்லுங்க. ஏதோ இவங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை பற்றி பேச மாட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரப்ஷனை பற்றி பேச மாட்டாங்க. எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் புனிதமா. ஆனால் பிரஸ் மீட் வச்சு இது நடந்திருக்கு அது நடந்திருக்குன்னு ஏன்னா வேங்கை வயல் நடந்துச்சு இல்லைங்க. இந்த பர்கலா பிரபாகரோ இங்க இருக்கக்கூடிய பரந்தாமனோ வேங்கை வயலுக்கு போய் பார்த்தாங்களா? மாநில அரசை பற்றி பேசினாங்களா? எதையும் பேச மாட்டாங்க. சும்மா திமுக காரங்க போற ரெண்டு துண்டை எலும்பு துண்டை கவிக்கிட்டு வந்து பிரஸ் மீட்ல தேவையில்லாமல் உளறி கொட்டுவது தான் இவர்கள் முன்னிலை வேலையாக இருக்கு. அதெல்லாம் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. மாணிக்க தாக்கூரை விடுங்க, அந்த அன்னை பாவம் எங்கேயாச்சும் தமிழ்நாடு காங்கிரஸ்ல எங்கேயாச்சும் ஒட்டிக்கலாமான்னு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ அந்த தேர்தல் கமிட்டின்னு ஒரு தலைவர் பதவி கொடுத்தாங்க, அவரே அதை ராஜினாமா பண்ணதா கேள்விப்பட்டேன். எனக்கு அது வேண்டான்னு. ஏன்னா அவங்களுக்குள்ளே இவ்வளவு குழப்பம். இவர் வீட்டில் உட்காந்துட்டு கல் எடுத்து எம்எல்ஏ எரிஞ்சிட்டு இருக்காரு அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் இதெல்லாம் பேசுவதை விட்டுட்டு அவருடைய பாராளுமன்ற தொகுதியில் அவருடைய கட்சி ஏதாச்சும் நிற்குதுன்னா அதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி அந்த வேட்பாளரை ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அண்ணாமலை சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்வதே முழு நேரம் வேலையாக இருக்குது. அப்படி இவ்வளோ பேசுகிறீங்களே, அப்புறம் எதுக்காக நீங்கள் அந்த பொறுப்புலேருந்து ரிசைன் பண்ணீங்க? உங்களுக்கு தான் கட்சி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு ஏதோ தேர்தல் தலைமை குழு பொறுப்பாக ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துச்சு மாணிக்கம் தாக்கூர், கண்காணிப்பு குழுவாங்கன்னா அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்காருங்கண்ணா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்புறம் இவர் தான் முறுக்குனார். எனது மதுரை வடக்கு தொகுதியை வாங்கியே திருவுமா, வாங்காமல் விட மாட்டோம். நீங்கள் கூட்டமெல்லாம் போட்டார், எங்கே போச்சு? ஏன் அந்த முறுக்குனீங்க? உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே உட்கார வைக்குமோ காங்கிரஸ் கட்சியை கரெக்டாக அந்த இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறார்.
மதுரை வடக்கு தொகுதியை மட்டும் வாங்கலினா மான பிரச்சனை நீங்க. அப்படிங்க பாரதிய காங்கிரசினுடைய அடிப்படை தொண்டர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணியிருக்கணும்ல. அதனால சகோதரர் மாணிக்க தாக்கூர் அவர்களுக்கு வேற வேலை இல்லை, சும்மா வம்பிழுப்பதற்காக என்னை சீண்டிக் கொண்டிருக்கின்றார். நான் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு நான் சமம் கிடையாது. அவ்வளவு பெரிய மாமனிதர், ஒரு மேதை, ஒரு கடவுளாக நான் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். நாங்கள் எல்லாருமே அவருடைய ஃபாலோவர்ஸ். அவர் சொல்லியிருக்கக்கூடிய தேசியமும் தெய்வீகமும் ஆன்மீகமும் அதை கடைபிடித்து கொண்டிருப்பவர்கள். அதே நேரத்தில் தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் நமக்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம எல்லாம் சாதி வட்டத்துக்குள்ள அடைச்சி வச்சுட்டோம். அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. எத்தனையோ தலைவர்களை எல்லா சாதி அடையாளத்துக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறோம். வருகின்ற காலத்தில் அரசியல்லாம் மாறும் பொழுது இதுவும் மாறும். அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் ரொம்ப அன்பானவர், ரொம்ப எளிமையானவர். நேற்று அண்ணன் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து இங்கிருந்து சட்டமன்றத்திற்கு மதுரையின் சார்பாக சென்று மதுரைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார்கள் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். இருந்தும் அவருடைய கருத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அண்ணன் சொன்னாங்க. அவருடைய பெருந்தன்மை அது. செல்லூர் ராஜா அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அங்கு பதிவு செய்தார். அண்ணே, களம் தமிழகத்தை பொறுத்தவரை 2 முனையாக மாறிக்கொண்டிருக்குதுங்கண்ணா. இன்னைக்கு மக்கள் முதல்ல வேற சாய்ஸ் வச்சிருந்தாங்க, இவங்களுக்கு போடலாமா அவங்களுக்கு போடலாமா. அது 2 முனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய தொண்டர்கள் கடுமையாக களத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஆட்சிக்கு எதிரான அலை மிகப்பெரிய அலையாக இருக்கிறது. அது அவங்களால வேலையின் மூலமாக அதை சரி செய்ய முடியாது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் ஒரு பெரிய அலை இப்போ தான் உருவாக ஆரம்பிச்சிருக்குது, நம்ம பார்க்க முடியுது களத்தில். அதனால் ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் இமாலய வெற்றியை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது மே 4ஆம் தேதி நமக்கு நிச்சயமாக வாக்கு எண்ணும் பொழுது தெரியும்.